Behind the power. அதிகாரத்தின் பின்னணியில் நடக்கும் உண்மைகள். பிஹைண்ட் த பவர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் வவுனியா மாநகர சபையில் இன்றைய இடம்பெற்ற கூட்டத்தொடரின் போது இடம்பெற்ற ஒரு முக்கியமான நிகழ்வு தொடர்பில் கலந்துரையாடலாம் என நினைக்கின்றேன். நீண்ட காலமாக வவுனியா மாவட்டத்திலே வவுனியா வைரபுலியங்குளத்தில் உள்ள சிறுவர் விளையாட்டு மைதானம் மற்றும் வவுனியா கலைமகள் சனசமூக நிலையத்தோடு இணைந்த அந்த காணி என்பன மாநகர சபைக்கு சொந்தமானதாக காணப்பட்டாலும் கூட அங்கிருக்கின்ற சனசமூக நிலையம் மற்றும் ஜங்ஸ்டார் விளையாட்டுக் கழகம் என்பனவே இந்த இரண்டு மைதானங்களையும் தனித்தனியே ஆளுகைக்கு உட்படுத்தி இருந்தன. கடந்த பல ஆண்டுகளாக இது இவ்வாறான ஒரு நிலைமைத்தான் காணப்பட்டு வந்திருந்தது. எனினும் இது ஒரு மாநகர சபைக்கு உரியதான நிலப்பகுதி என்பது மறப்பதற்கு இல்லை. இவ்வாறான ஒரு சூழலில் தான் இன்றைய தினம் மாநகர சபையின் உறுப்பினரும் தேசிய மக்கள் சக்தியினுடைய உறுப்பினருமாக இருக்கின்ற லக்ஷனா நாகராஜன் அவர்கள் சபையிலே இன்று ஒரு தன்னுடைய திட்டங்கள் அடங்கிய ஒரு முன்மொழியை சமர்ப்பித்திருந்த போது இந்த இரண்டு மைதானங்கள், அதாவது வைரபுலியங்குளம் சிறுவர் மைதானம் மற்றும் கலைமகள் சனசமூக நிலையத்தோடு இணைந்ததான அந்த நிலப்பகுதி என்பவற்றை மாநகர சபை உள்வாங்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார். குறிப்பாக இவ்வாறான ஒரு கோரிக்கையை முன்வைத்ததன் பின்னர் இங்கே ஒரு சலசலப்பான ஒரு நிலைமை காணப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்னும் ஒரு தேசிய மக்கள் சக்தியினுடைய உறுப்பினராக இருக்கின்ற விஜயகுமார் என்கின்ற உறுப்பினர் எழுந்து கலைமகள் சனசமூக நிலையத்தினுடைய நிலப்பாடுகள் தொடர்பில் தெளிவுபடுத்தி இருந்த போது மாநகர சபையினுடைய முதல்வர் அவர்கள் அங்கே ஒரு பற்றுச்சீட்டை ஒன்றினை காட்டியிருந்தார். 22,000 ரூபாய் அங்கு இடம்பெற்று ஒரு வாடகைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விடயம் தொடர்பாக சனசமூக நிலையம் பணத்தினை அறவிட்டிருக்கிறது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். குறிப்பாக இந்த 22,000 ரூபாய் இந்த சனசமூக நிலையம் அறவிடுவதற்கு முன்னதாக மாநகர சபையினுடைய ஆதனம் அது என்ற ரீதியிலே மாநகர சபையும் 19,000 ரூபாயை அறவிட்டிருக்கின்றது. ஆகவே மாநகர சபையினுடைய ஆதனம் ஒன்றுக்கு மாநகர சபை 19,000 ரூபாயை அறவிட்டதன் பின்னர் அந்த குறிப்பு ஒன்றிலே மாநகர சபை முதல்வர் அவர்கள் எழுதியிருக்கின்றார், வேறு எந்த விதத்திலும் இதற்கான பணத்தை செலுத்த தேவையில்லை என்கின்ற ஒரு குறிப்பை எழுதியதன் பின்னரும் கூட கலைமகள் சனசமூக நிலையம் 22,000 ரூபாயை அறவிட்டிருப்பதான ஒரு குற்றச்சாட்டை மாநகர சபை முதல்வர் இன்று சுமத்தியிருந்தார். அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு நிகழ்வுக்கு 1ஆம் தேதிக்காக வழங்கப்பட இருந்த ஒரு நிகழ்வுக்கு கூட 3,000 ரூபாயை இந்த சனசமூக நிலையம் பெற்றிருப்பதான ஒரு பற்றுச்சீட்டும் அதில் உள்ளடக்கப்பட்டிருந்தது. இவ்வாறான ஒரு நிலையில் மாநகர சபையினுடைய ஆதனத்துக்கு எவ்வாறு இந்த சனசமூக நிலையங்கள் பணத்தை பெறுவது, ஆகவே இரண்டு இடங்களிலே அதனை வாடகைக்கு பெறுகின்றவர்கள் செலுத்த வேண்டிய ஒரு நிலைமை காணப்படுவதான ஒரு பிரச்சனை இன்றைய சபையிலே முன்வைக்கப்பட்டிருந்தது. இதன் போதுதான் தெரிய வந்தது, குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியினுடைய உறுப்பினரான லக்ஷனா நாகராஜன் கொண்டு வந்த இந்த முன்வழிவானது இந்த கலைமகள் சனசமூக நிலையத்தினுடைய பொருளாளராக இருந்த மற்றைய தேசிய மக்கள் சக்தியினுடைய உறுப்பினரான விஜயகுமார் தான் அங்கு பொருளாளராக இருந்திருக்கிறார் என்கின்ற ஒரு தகவலும் வெளிவந்திருந்தது. ஆகவே இந்த உறுப்பினர் தான் பொருளாளராக இருக்க முடியாது என்று நேற்று முன்தினம், அதாவது 29ஆம் தேதி அவர் தனது பதவியினை, பொருளாளர் பதவியினை ராஜினாமா செய்திருப்பதாகவும் சபையிலே இன்று தெரிவித்திருந்தார். எனினும் 28ஆம் தேதி கூட அந்த 3,000 ரூபாய்க்கான பற்றுச்சீட்டு ஒன்றினை வழங்கி இருக்கின்றார் என்ற ஒரு குற்றச்சாட்டினையும் முதல்வர் அவர்கள் முன்வைத்திருந்தார். ஆகவே இவ்வாறான ஒரு சூழலில் தான் இங்கே பல விடயங்கள் ஆராயப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. குறிப்பாக நகர சபையாக இருந்த காலப்பகுதியில் இருந்து வவுனியா வைரபுலியங்குளம் சிறுவர் பூங்காவும் சரி, கலைமகள் சனசமூக நிலையத்தினுடைய பகுதியும் சரி, இந்த இரண்டு தரப்புகளிடம் தான் ஆளுகை காணப்பட்டு வந்திருக்கிறது. குறிப்பாக அது மாநகர சபையினுடைய சொத்தாக காணப்பட்டிருந்தாலும் கூட இவர்கள் இருவரும் தான் அதனை ஆளுகைக்கு உட்படுத்தி வந்திருக்கின்றார்கள். குறிப்பாக இன்றைய மாநகர சபை அமர்விலே இந்த பிரச்சனை வந்தபோது
மாநகர சபையினுடைய உறுப்பினராக இருக்கின்ற விஜயகுமார் தனது கருத்தினை முன்வைத்திருக்கின்ற போது எவ்வாறு தெரிவித்திருந்தார் என்றால் 60 ஆண்டு காலமாக நாங்கள் அதனை ஆளுகைக்கு உட்படுத்தி வந்திருக்கின்றோம். மாநகர சபையினுடைய சொத்து என்பதில் எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் 60 வருடமாக நாங்கள் அதனை பராமரித்து வந்திருக்கின்றோம். அங்கு கட்டடங்கள் மக்களினுடைய பணத்திலே கட்டப்பட்ட கட்டடங்கள், அதனுடைய பராமரிப்பு செலவு எங்களுக்கு இருக்கின்றது. குறிப்பாக மின் கட்டணம் போன்ற துப்புரவு பணியாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய கட்டணம் போன்ற இவ்வாறான பல செலவுகள் எமக்கு இருப்பதன் காரணமாகவே நாங்கள் அந்த காணிக்கான வாடகையை பெற்றிருக்கின்றோம் என்கின்ற ஒரு தனது தரப்பு, அதாவது கலைமகள் சனசமூக நிலையத்தினுடைய தரப்பு கருத்துக்களை அவர் முன்வைத்திருந்தார். ஆகவே உண்மையில் மாநகர சபை இதனுடைய ஒரு காணியை மாநகர சபை உள்ளூராட்சி சட்டங்களின் பிரகாரம் ஒரு சனசமூக நிலையம் மாநகர சபை கீழ் வருகின்ற ஒரு அமைப்பு தான். ஆகவே இங்கே ஒரு முரண்படுவதற்கான எந்தவித வாய்ப்புகளும் இல்லாத பட்சத்திலும் கூட, ஆனால் நிதியை கையாளுகின்ற என்கின்ற ஒரு தரப்பு விடயத்திலே ஒரு முரண்பாடு ஏற்படத்தான் செய்யும். குறிப்பாக மாநகர சபை 19,000 ரூபாயை வாடகையாக பெற்றதன் பின்னர் அவர்களை விட கூடுதலாக 22,000 ரூபாய் என்பதை அவர்கள் வாடகையாக பெறுகின்ற போது இங்கே பெரிய ஒரு தொகையை அந்த நிலத்தை வாடகைக்கு பெறுகின்றவர் செலுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆகவே இங்கே இருக்கின்ற முக்கியமான பிரச்சனை என்னவென்றால், இது மாநகர சபையினுடைய சொத்தாக இருக்கின்ற போது எவ்வாறு இந்த ஒன்று ஜங்ஸ்டார் விளையாட்டுக் கழகம், வைரவலியங்குளம் சிறுவர் பூங்காவையும், கலைமகள் சனசமூக நிலையம் இந்த குருமங்காட்டு பகுதியில் இருக்கின்ற மாநகர சபைக்குரிய ஆதனத்தையும் எவ்வாறு கையகப்படுத்துகின்ற ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்கின்றது. ஆனால் இது தொடர்பில் நீண்ட காலமாக இந்த நகர சபையாக இருந்த காலத்தில் கூட இது தொடர்பில் கரிசனை கொள்ளவில்லை. அதாவது அந்த பொறுப்பில் இருந்த அந்த சபையில் இருந்தவர்கள் ஏன் கரிசனை கொள்ளவில்லை என்கின்ற ஒரு கேள்வி எழுகின்றது. வவுனியாவில் இடம்பெற்ற பல்வேறு அசாதாரண சூழல்களில் கூட இந்த காணிகளை உண்மையில் அந்தந்த காணிகளை தங்களுடைய ஆளுகைக்குள் வைத்திருக்கின்ற அமைப்புகள் தான் பாதுகாத்து வந்திருக்கின்றன. குறிப்பாக கலைமகள் சனசமூக நிலையத்தை பொறுத்தவரை அதனை சூழ இருந்த இந்த மாநகர சபைக்கு தற்போது உரித்தான இந்த காணி பல ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் அவர்கள் அந்த காணியை, எஞ்சிய காணியையாவது பாதுகாத்திருக்கின்றார்கள். அதே போல வைரவலியங்குளம் சிறுவர் பூங்கா மைதானத்தையும் கூட ஜங்ஸ்டார் விளையாட்டுக் கழகம் தான் பாதுகாத்து எந்த விதமான ஒரு அசம்பாவிதமும், அந்த அசம்பாவிதம் என்று சொல்வதற்கு அப்பால் வேறு தரப்பு அல்லது ஆயுதப்படை அதனை கையகப்படுத்தாத வகையில் அதனை காத்து வந்திருக்கின்றார்கள். ஆகவே உண்மையில் இந்த 2 இடங்களிலும் எந்த விதமான சமூக விரோத செயற்பாடுகளும் இடம்பெற்றிருக்கவில்லை. மிகவும் தூய்மையாக, மிகவும் சிறப்பாக இளைஞர்கள், சிறுவர்கள் அதனை பயன்படுத்தக்கூடிய விதத்தில் தான் இந்த மைதானங்களை அவர்கள் மிகச்சிறந்த நிர்வாகத்துக்குள் அவர்கள் வைத்திருந்தார்கள் என்பது மாற்று கருத்தே இல்லை. உண்மையில் கலைமகள் சனசமூக நிலையத்தை பொறுத்தவரையில் முன்பள்ளி ஒன்றினை நடத்தி வருகின்றார்கள். பத்திரிகைகள் வாசிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது நூலகம் இருக்கின்றது. இவ்வாறு ஒரு கட்டுக்கோப்பான மேலொரு நிர்வாகத்திற்குள் அவர்கள் அதனை இதுவரை காலமும் பயன்படுத்தி ஒரு சீராக கொண்டு சென்றிருக்கின்றார்கள். ஆகவே இந்த நிலையில் தான் மாநகர சபை தன் ஆளுகைக்குள் கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை இன்றைய தினம் முதல்வர் திட்டவட்டமாகவே சொல்லி இருக்கின்றார். அந்த காணிகளுக்கு இருக்கின்ற மின்சார பட்டியலாக இருந்தாலும் சரி, நீர் விநியோக பட்டியலாக இருந்தாலும் சரி, உடனடியாக மாநகர சபையினுடைய பெயருக்கு மாற்றப்பட வேண்டும் என்கின்ற ஒரு உத்தரவை அவர் பிறப்பித்திருக்கின்றார். ஏனெனில் நீண்ட காலம் இவ்வாறே போகுமாக இருந்தால் அது அந்த அமைப்புகளுக்கு சொந்தமானதாக மாநகர சபையினுடைய சொத்து மாறிவிடும் என்கின்ற ஒரு ஐயப்பாட்டோடு அவர் சொல்லியிருக்கிறார். அவருடைய தரப்பிலும் அது சரியாகத்தான் இருக்கிறது. ஏனெனில் ஒரு மாநகர சபை முதல்வர் தனது மாநகர சபைக்கு சொந்தமான சொத்துக்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு நியாயப்பாடு இருக்கின்றது. வவுனியாவிலே பல மாநகர சபைக்குரியதான சொத்துக்கள் பல தனிநபர்களாலும் பல அமைப்புகளாலும் இன்று சுவீகரிக்கப்பட்டு அது எங்கு இருக்கின்றது என்று அடையாளம் தெரியாத அளவுக்கு சென்றிருக்கின்றது. ஆகவே அந்த விதத்திலே மாநகர சபை முதல்வர் எடுத்திருந்த
எடுத்திருந்த நிலைப்பாடு சரியாக இருந்தாலும் கூட ஒரு சரியான நிர்வாகத்துக்கு கீழ் இயங்கிக் கொண்டிருக்கின்ற அல்லது அவர்கள் பராமரித்துக் கொண்டிருக்கின்ற இந்த இடங்களை ஒரு சமரச முயற்சியோடு அல்லது அவர்களோடு கலந்துரையாடி ஒரு விதண்டாவாதமற்ற ஒரு நிலைமையில் அவர்களை நடத்த அதனை மேற்பார்வை செய்கின்ற ஒரு கட்டமைப்பாக இதனை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் ஒரு கோரிக்கையாக இருக்கின்றது. உண்மையில் இன்று பல காணிகள் இந்த 2 காணிகளையும் உடனடியாக சுவீகரிக்க வேண்டும் என்று சொன்ன முதல்வர் அவர்கள் மொத்த மரக்கறி விற்பனை நிலையத்துக்கு முன்பாக இருக்கின்ற அந்த உங்களுக்கு தெரியும் குப்பைகளை கொட்டுவதற்காக ஒரு உளவு இயந்திரம் வைக்கப்பட்டிருக்கின்ற இடத்திலே இருக்கின்ற ஒரு காணி துண்டு கடந்த காலங்களிலே எம்ஜிஆருடைய சிலையை வைப்பதற்கு அங்கு முயற்சி செய்த போது பலர் தடுத்திருந்தார்கள். அதனை அந்த இடத்திலே 2-3 கடைகள் தற்போது உருவாகி இருக்கின்றது. அந்த கடைகள் உண்மையில் அது தனிநபர்கள் ஆக்கிரமித்திருக்கின்றார்கள். அதே போன்று பல நகரசபைக்கு சொந்தமான இடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றன. மலசல கூடங்கள் இருந்த இடங்களிலே இன்று பல கடைகள் வந்திருக்கின்றன. இவ்வாறான நகரசபைக்கு சொந்தமான வீதிகள் இருந்த இடங்கள் கடைகளாக ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே அவைகள் தொடர்பிலும் கரிசனை கொள்ள வேண்டும். ஏனெனில் இது பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இடத்திற்கு எடுக்கின்ற முனைப்பை விட தற்போது ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்ற இடத்துக்கு முனைப்போடு செயற்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை பலராலும் இவ்வாறான ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. எனினும் எதிர்வரும் நாட்களிலே இந்த 2 இடங்கள், அதாவது வைரபுளியங்குளம் சிறுவர் மைதானம் மற்றும் கலைமகள் சனசமூக நிலையத்துக்கு தற்போது இன்றைய தினம் மாநகர சபையினால் கொடுக்கப்பட்ட அழுத்தம் எவ்வாறு இருக்க போகின்றது அல்லது இந்த நிலைப்பாட்டிலிருந்து மாநகர சபை பின்வாங்குமா அல்லது அவர்களுக்கு ஏற்பட போகின்ற அழுத்தத்தினால் அவர்கள் அதனை கைவிடுவார்களா என்பதை மக்கள் மிகவும் உன்னிப்பாக அவதானிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏனெனில் 2 தரப்புமே பலமாக மோதக்கூடிய தரப்புகள் தான். ஆகவே மாநகர சபைக்கும் ஒரு அழுத்தங்கள் அவர்களுடைய கட்சிகள் ரீதியாக வரலாம். ஆகவே எடுத்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுமா இல்லை தங்களுக்கு வருகின்ற அழுத்தங்களுக்காக விட்டு கொடுக்கப்படுமா அல்லது இந்த சீராக ஒரு நிர்வாகத்தை மேற்கொண்டு இந்த மாநகர சபையினுடைய ஆதனங்களை இதுவரை காலமும் பாதுகாத்து வருகின்ற இந்த அமைப்புகள் அதனை தொடர்ச்சியாக நிர்வகிப்பதற்கான ஏதுவான வழிவகைகள் மேற்கொள்ளப்படுமா என எதிர்வரும் காலங்களில் மிகவும் சிறப்பான சம்பவங்கள் வவுனியாவிலே இடம்பெற இருக்கின்றன. அவற்றை நாம் உன்னிப்பாக பார்த்திருக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த பொதுமக்களால கட்டப்பட்டது சொல்றீங்கல்லானே, பொதுமக்களால எங்களோட ஆதனத்துல கட்டப்பட்ட ஒரு ஆதனம் ஒரு 15 வருடங்களுக்கு பிறகு அந்த ஆதனம் வந்து அதாவது பெருமதி அடிப்படையாக கொண்டு மீண்டும் எங்களுக்கே வரும். கட்டப்பட்டு 50 வருடங்கள் ஆகிருந்தீங்க. நீங்கள் 50 வருடங்களாக கட்டத்தை கட்டி போட்டு லேண்ட்ல கட்டி போட்டு இப்படியான முரண்பாடு வரக்கூடாது. நீங்க பிறகு திருப்பி நகரசபையின் ஆதரத்தை தனியா நீங்க உரிமம் கொண்டாடக்கூடாதுன்றதுக்காண்டி தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வர நான் கொண்டிருக்கிறோம். சகல ஆதரங்கள் பெண்களுக்குள்ள கொண்டு வரணும்ன்றதை கொண்டிருக்கிறோம். தயவு செய்து கொண்டாடுற இந்த தவறு இல்லை. ஏன் நான் சொல்றேன் என்றால் குறிப்பிட்டு விவாதிக்க தேவையில்லை. இது வந்து ஒரு நாங்க குறிப்பிட்டு நீங்க நாங்க சொல்றத கேட்கிறீங்க இல்ல, இது குறிப்பிட்டு விவாதிக்கிறீங்க. வித்தியாசம் இருக்கிறது. நாங்கள் வித்தியாசம் இருக்கிறது. கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா பராமரிப்பு இருக்கிறது. காணி அனைத்தும் மாநகர சபைக்குரியது. அது நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதை பராமரிக்கிற பொறுப்பு சனசமூலியம் பராமரிக்கிற பொறுப்பு கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு மேலே இருக்கு. நகரசபை ஊராட்சி திணைக்களம் வந்த பராமரிப்பு பண்ணியிருந்தாங்க. நீங்க கௌரவ உறுப்பினர், நீங்கள் நாங்கள் தாங்க எங்களோட தீர்மானம் அப்படியேண்டா உங்களுக்கு மட்டும் இல்ல, நீங்கள் எத்தனை உலகத்தை கட்டினா பிரச்சனை இல்லை. எங்களுக்கு எங்களுடைய சகல ஆதனங்களும் எங்களுக்கு கொண்டு வரப்படணும். அதனுடைய காணியில் அதுக்குள்ள உள்ள சகல ஆதனங்களும் எங்களுக்கு சொந்தமானது. நீங்கள் பிரிக்கிறார் ஆளுமே ஆறு பிரிக்கிறார். அந்த ஆதனம் எங்களுக்குரியதானே. எங்க நிலம் தானே எவ்வளவுமே
அது ஏற்கனவே பின்னால பிடிக்கப்பட்ட நிலங்கள் எங்க நிலங்கள் பின்னால அதாவது பிடிக்கப்பட்டது. நகரசபை விடுதிக்கு ஒதுக்கப்பட்ட அந்த காணி, நகரசபை பொதுமக்களுக்கு ஒதுக்கப்பட்ட காணி, நகரசபை விடுதியில் உள்ள ஊழியர்களுக்கு குவார்டர்ஸ் கட்டப்பட்ட காணிகள். அது இப்போ நகரசபை ஊழியர்கள் இல்லாமல் எல்லாம் பிரித்து விட்டு அது போயிடுச்சு. நகரசபைக்குரிய அந்த பொதுசாக ஒதுக்கப்பட்ட சனசமூகத்தின் காணி பல மடங்கு அதை எல்லாரும் நீங்கள் சொன்ன மாதிரி சுற்றி பிடிக்கிட்டாங்க. இப்போ நாங்கள் அது வெங்கே பிடிக்காமல் ஆட்சிக்கு உட்படுத்துறதுக்காக செய்திருக்கிறோம். நீங்கள் வாடகை நீங்கள் முழுமையாக அளவுகள் என்று சொன்னால் மெயின்டெனன்ஸுக்கும் ஒரு பகுதி வழங்கப்படும். மெயின்டெனன்ஸ் சொன்னா உங்களுக்கு மாத கரண்ட் பில் எவ்வளவு? அதாவது நீங்க கட்டுற மாத கரண்ட் பில் நான் கேட்கறது ஒரு மாதம் சில நேரம் 17,000 கட்ட வேண்டும். அப்ப நீங்கள் இதுல 22,000 காசு கரண்ட் பில் வாங்கிருக்கோம். அதுல இதுக்கு என்ன பிரச்சனை என்றால் 22,000 காசு நாங்க வாங்கின காசு 19,000. நீங்க வாங்க 22,000. அதுக்குள்ளே இன்னொரு நிகழ்ச்சி அதுக்கு நான் மென்ஷன் பண்ணி கொடுத்தேன். வேற எங்கேயும் நிதி கட்டக்கூடாதுன்னு சொல்லி அதுக்குள்ளே 3,000 வாங்கிருக்கீங்க. அது ரிசைன் பண்ணது முதல் நாள் 28,000 உங்களுக்கு செலவில்லையே. என்னது சபைக்கு செலவு இருக்கோ? என்ன சொல்லுங்க? தண்ணி பில் கட்டவனும், கரண்ட் பில் கட்டவனும், பராமரிக்கப்படவனும், லேபர் ஸ்கூல் கட்டவனும், கிளீன் பண்ண எல்லாமே கையகப்படுத்தலாம். சகலத்தை கையகப்படுத்தி எங்களுக்கு முன்னெடுக்கப்படும். நீங்கள் எங்களுடைய மாநகரத்தினுடைய சபையின் அனுமதி இல்லாம அந்த அதை வந்து யாருமே கையாளாது. ரெண்டு தீர்மானம் எடுத்திருக்கு. சரி, தீர்மானம் நாங்க நடைமுறைப்படுத்தலாம். ஓட் போட்டிருக்கா? ஓட் போடப்பட்டிருக்கு. மாநில சபையில் அந்த இலட்சணம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கா? மாநில சபையில இலட்சணம் வந்து பிச்சு பில்டிங் இருந்து எதுல இருந்து போட்ல இருந்து மாநசபை போட்டு போட்டிருக்கோம். அந்த மாநசபை இலட்சணியை வந்து நீங்கள் உடனடியாக எங்களுடைய சபையின் தீர்மானத்தின் பிரகாரம் இந்த எங்களுடைய சகல சொத்துக்களும் எங்களுடைய ஆணையக்குள்ள கொண்டு வரப்படணும். நடத்துகிறார்கள் எங்கள்கிட்ட அனுமதி பெற்று எங்களுடைய ஆணையாளரோ அல்லது என்னுடைய அனுமதி பெற்று அந்த அங்க நிகழ்வுகளை முன்னெடுக்கலாம் என்றதை இவரது ஆணித்தரமா போறோம். விட்டமண்டா இருக்கிறதும் இல்லாம போகுமா? அதாவது மாநகர சபைக்கு ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய ஆவணங்கள் வந்து மாநகர சபையாளரால் பராமரிக்கப்பட வேண்டும். அந்த வருமானங்கள் மாநகரத்திற்கு வர வேண்டும். ஆனால் இந்த முறைமை வந்து கடந்த 60 வருடங்களாக நடந்ததுனால அது சம்பந்தமாக ஒரு முடிவெடுக்கணும். அதை நான் மாற்றுக்கிறதா சொல்ல வரேன். நான் அதை எடுத்த கவனம் இல்லாமல் அது சும்மா 60 வருஷமா அது இருந்த ஒரு அது என்னுடைய ஒரு வட்டாரம். நான் அங்கே இருந்தான் கேட்டு வந்தேன். நான் 60 வருஷ பாரம்பரியம் என்றதை நான் 5 வருஷம் வரைக்கே காணல. 60 வருஷ ஜாப்புகள் ஆராயப்பட வேண்டும். சரசமலித்த ஜாப்புகள் ஆராயப்படணும். நிறைய பிரச்சனைகள் அங்கே இருக்குது. உள்ளூராட்சி ஆணையாளரால் வழங்கப்படுற ஜாப்பு, சனசமூக நிலைய பொதுச்சபையில் அங்கீகரிக்கப்படுற உறுப்பினர் அங்கீகரிக்கிற ஜாப் இருக்கிறது. அதே மாதிரி இல்லை, அப்படி இல்லை, அது உருவாக்கலாம். அந்த ஜாப்பு பதிவு செய்யப்பட்டது உள்ளூராட்சி ஆணையாளர் திணைக்களத்திலே. அடுத்தது எனக்கு இன்னொரு கேள்வி. ஆணையாளர் இருக்கிறபடியால அதாவது இப்ப உள்ளூராட்சி மன்றங்கள்ல வரக்கூடிய சரசமூக நிலையத்தின் உறுப்புரிமை இப்ப கௌரவ விஜயகுமார் உறுப்பினர் அவர்கள் தன்னுடைய பொருளாளர் பதவியை ராஜினாமா செய்தன்னு சொல்லியிருந்தார். அதனுடைய சட்ட ரீதியான அவசியம் மூலம் இருக்கின்றது எனக்கு இன்னும் கேள்விப்படுத்த வேண்டியிருக்கேன்னு சொன்னால் நிச்சயமாக அவர் ராஜினாமா செய்யத்தான் வேண்டுமா? Behind the power. அதிகாரத்தின் பின்னணியில் நடக்கும் உண்மைகள்.